மேர்வின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீரவிற்கு நீதிமன்றம் அளித்த உத்தரவு. மேர்வின் சில்வா, பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட 4 சந்தேக நபர்கள் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். முன்னாள் அமைச்சர்கள் மெர்வின் சில்வா மற்றும் பிரசன்ன ரணவீர மற்றும் 2 சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் மேற்கண்ட உத்தரவை பிறப்பித்தார். மாம்பழ வியாபாரி தோற்றத்தில் போராட்டத்தில் குதித்த பட்டதாரி. திருகோணமலையில் அரசு நியமனம் கோரி பட்டதாரி ஒருவர் வித்தியாசமான முறையில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார். திருகோணமலை கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக இன்றைய தினம் குறித்த பட்டதாரி மாம்பழ வியாபாரி போன்று கோட் சூட் அணிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆலையடிவேம்பில் ஆசிரியர் தாக்கப்பட்ட விவகாரம். ஆலையடிவேம்பு பிரதேசத்தில் சேலமருக்கு ஒன்றிற்கு அறிவிக்க மாணவியொருவரின் வீட்டிற்கு சென்ற அதிபர் ஆசிரியர் மீது மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து திருக்கோவில் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு முன்னால் ஆசிரியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் உயிரிழந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள ஜெயந்திபுரம் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் தனிமையில் வசித்து வந்த ஆணொருவர் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஜெயந்திபுரம் குமாரத்ன கோவில் வீதியை சேர்ந்த 62 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான ரவி என அழைக்கப்படும் அண்ணாமலை ரவீந்திரன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இலங்கையில் தாக்குதலுக்கு இலக்கான சுற்றுலா பயணி. மாத்தறை வலிகம பகுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காவது போன்ற வெளியான காணொலியில் இலங்கையின் சுற்றுலாத்துறையை கேள்விக்குட்படுத்துவது போன்ற கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன. இந்த காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறான காணொலிகளை பகிர்வோருக்கு எதிராக போலீசார் கடுமையான எச்சரிக்கைகளையும் விடுத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டனுக்கு எதிரான வழக்கு விசாரணை ஆரம்பம். முன்னாள் வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 3 எதிரான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோச நிறுவனத்தின் ஊழியர்கள் சிலரை அவர்களின் உத்தியோகபூர்வ கடமைகளில் இருந்து விலகச் செய்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட குறித்த வழக்கு இவ்வாறு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. ஒரே இரவில் 37,000 பேரின் குடியுரிமையை ரத்து செய்த நாடு. குவைட் அரசு ஒரே இரவில் 37,000 பேரின் குடியுரிமையை ரத்து செய்துள்ளது. திருமணத்தின் மூலம் குடியுரிமை பெற்ற பெண்கள் பெருமளவில் பாதித்துள்ளனர். பல ஆண்டுகளாக குவைட் குடிமக்களாக வாழ்ந்து வந்த இந்த பெண்கள் ஒரே இரவிலே நாடற்றவர்களாக மாறியுள்ளனர். குவைட் புதிய ஆட்சி தலைவர் எமிர் ஷேக் மொஷால் அல் அஹ்மத் அல் ஷஃபா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். கோர விபத்து. வவுனியா ஓமந்தி பகுதியில் இன்று அதிகாலை டிப்பருடன் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தில் பணியாற்றும் அதிகாரியொருவர் உயிரிழந்துள்ளார். 52 வயதான சச்சிதானந்த பிரபாகர குருக்கள் என்பவரை விபத்தில் உயிரிழந்தவர் ஆவார். அத்துடன் யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் உட்பட 3 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஓமந்தி காவல்துறையினர் தெரிவித்தனர். தலவாக்கலை பிரதேச செயலகத்திற்கு பௌதிக வளம் கோரி பாரிய ஆர்ப்பாட்டம். தலவாக்கலை பிரதேச செயலகத்திற்கு பௌதிக வளங்களை வழங்குமாறு கோரி அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் அதிகாரிகள், ஊழியர்கள், குழுவினர் மற்றும் பொதுமக்கள் இணைந்து இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தலவாக்கலில் உள்ள லிந்துலை நகர சபைக்கு சொந்தமான 2 மாடி கட்டிடத்தில் 2020ஆம் ஆண்டு பிரதேச செயலகம் புதிதாக நிறுவப்பட்டுள்ளது. இளைஞரை சரமாரியாக தாக்கிய காவல்துறை அதிகாரி. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் குருநாகல் கோகரெல்ல காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஒரு காவல்துறை அதிகாரியொருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவமானது நேற்று முன்தினம் இரவு இப்பாகமுவ மடகல்ல வீதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பெண் ஒருவருடன் அதிக வேகத்தில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை நிறுத்தி காவல்துறையினர் சோதனை செய்துள்ளனர். மட்டக்களப்பு வாகரையில் கோர விபத்து. திருகோணமலை கிண்ணியாவிலிருந்து மட்டக்களப்பு ஓட்டமாவடி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வாகரை காவல்துறை பிரிவில் உள்ள பனிச்சங்கேணி பாலத்தில் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த துயர சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது.